இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. எப்பவுமே லைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் சாரலோடு நின்றுடும். பார்த்தா இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. அதனால் அவங்களோட குட்டி பசங்க பக்கத்துலாம் விளையாடி பார்த்துட்டு எனக்கும் குடை வேணும், கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி குடை தூக்கிட்டு வந்து ஒரே டான்ஸு, அடங்கவே இல்லை. பாருங்கள், இந்த குடையை தூக்க கூட முடியல. ஆனால் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு விளையாடிட்டு வந்துட்டுருக்கா. இதில் என்ன வேறு கூப்பிட்டுருக்கா மழையில் நனைய. ஆனால் நானும் கூட சேர்ந்து போயாச்சு விளையாடுறதுக்கு. போயிட்டு நின்று 2 நிமிஷத்துக்குள்ள நனைஞ்சிட்டு ரொம்ப குளிர் எடுத்துருச்சு. அதனால விட்டுட்டு வந்துட்டேன். அவள் திரும்ப அடங்கவே இல்லை, திரும்பி போய் விளையாடிட்டே இருந்தா. அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருந்தா. கொடையை கீழே போடுறது, நனையிறது, திரும்ப நனைஞ்சு பார்த்துட்டே இருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை மழையில் நனைய விட்டுட்ருக்கேன். எப்பவுமே தூரம் பார்க்கிடுவோம். இது என்னென்னா இடி வேறு லைட்டாக வந்து போயிட்டே இருந்துச்சு. அது வேறு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இடி இடிக்கும்போது வெளியில் விட வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருந்தா. சரி, அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் சரி விடலான்ட்டு பயங்கர ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காருவான்னு சொல்லிட்டு எதிரில் இருந்த பாட்டி வீட்டில் அவளோட சேர்லாம் இருந்துச்சு, அவங்க யாரும் எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருவான்ட்டு அவள் பார்த்தா அப்பயுமே அடங்கலை. ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பியாச்சு. வா எங்கே வலிக்கு வேறு விழுவாளோன்னு பயம் வேறு. ஆனால் சுத்தமாக அடங்கவே இல்லை, சொல்ல கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக ரொம்ப இடி இடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நானும் கேட் லாக் போட்டுட்டேன். அதனால் மேடம் போதும்ன்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துட்டாங்க. அப்பயுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகுன்னு சொல்லிட்டு திரும்ப விளையாட விடுறேன்னு சொன்னதுனால தான் வந்தாச்சு மேடம்.